கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சைபவ். சார் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமாகிய துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுல இன்றைய தினத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. 7 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு தற்போது திமுகவினுடைய பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்றாங்க. இந்த சம்பவம் திமுக வட்டாரத்துல மிகப்பெரிய பேசுபொருளா ஏற்படுத்தி இருக்குது. பல்வேறு நபர்கள் இது ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பாஜக செய்யறான்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த முறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் இல்லத்துல இடி ஐடி ஆபீசர்ஸ் அதிகாரிகள் வெளியே காத்திருக்கிறார்கள். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு. ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் டிசிப்ளின்லாம் சொன்னாங்கல்ல ஆங்கில ஊடகங்கள்ல. அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லத்துல போகும்போது 5 நிமிடம் கூட தாமதிக்காமல் செவர் ஏறி குதித்து வீட்டின் கதவை ரொம்ப தாளிட்ட கதவை அடித்து உடைக்கிற அளவுக்கு தட்டி உள்ளே அத்துமீறி நுழைந்தார்கள் இல்லையா? அது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இடி ஐடி அதிகாரிகளுக்கு ஏதோ ஞான உதயம் வந்திருக்குதா, அல்லது அவர்கள் ஏதோ படிச்சிருக்காங்களா தெரியல. ஒரு பண்பட்ட போக்கு தான் அது. பரவாயில்ல, சம்பந்தப்பட்ட வீட்டுடைய உரிமையாளர் வீட்டுல இல்ல, வீடு பூட்டி தான் இருக்கு, வரும் வரை காத்திருப்போம் என்று காத்திருக்கிறார்கள். அந்த வகையில நம்ம என்ன செய்யறோம், இடி அதிகாரிகளை இந்த ஆஸ்பெக்ட்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே பரவாயில்ல, ஒரு 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 வறட்சியை நோக்கி தான் இடி இருக்கிறது. மற்றபடி இடி ஐடிக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் யாரும் பயந்தவங்க கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இந்த பாஜகவுடைய அரசை பொறுத்தவரையில தன்னுடைய கூட்டணிக்குள் வராத, அதாவது பாஜகவுக்கு நேர் எதிர் திசையில் பயணிக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக பாவித்து அவர்களை மிரட்டுவதற்காகவும் தன் வலைக்குள் சிக்க வைப்பதற்காகவும் தான் இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஐடி, அமலாக்கத்துறை, இடி எல்லாம் என்ன செய்யறாங்க, சிபிஐ எல்லாம் விசாரணை முகமையெல்லாம் பயன்படுத்துறாங்க. தன்னுடைய அரசியல் எதிரியை பழிவாங்குவதற்காகவும் மிரட்டுவதற்காகவும் தான் பாஜக இது நாள் வரை இந்த ஆளக்கூடிய 11 வருட காலமாக வரலாற்றை நீங்க பார்க்கும்போது இந்த மோடி அமித்ஷாவுடைய அந்த பாலிசியில யாரெல்லாம் உடன்படவில்லையோ அத்தனை ஜனநாயக சக்தியில விரட்டுவதற்காகத்தான் இடியும் ஐடியும் பயன்படுத்திருக்கிறாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் அஞ்ச மாட்டாங்க. இதெல்லாம் இங்கெல்லாம் பணங்காட்டு நரிகள், சலசலப்புக்கெல்லாம் ஒண்ணும் அஞ்சாது. அதுக்கு நம்ம இடியவோ ஐடி அவங்களுடைய அதிகாரி நம்ம என்ன செய்யவில்லை, நாங்க தடை சொல்லவில்லை. தாராளமா நீங்க யார் யாருக்கு என்ன உங்களுக்கு புகார் வந்திருக்குதோ, உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வந்திருக்கிறதோ அந்தந்த அரசியல்வாதி வீட்டுக்கெல்லாம் நீங்க போங்க, உரிமை பெற்றுக்கொண்டு ப்ராப்பரா நீங்க நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சட்டப்படி நீங்க உங்களுடைய ரைடை செய்யுங்க. ஆனா உங்க மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குத, நீங்க மிரட்ட துணி தானே ஏறி சௌரேறி குதிக்கிறீங்களே. செந்தில் பாலாஜி அவர்களை என்னெல்லாம் நீங்க விசாரணை பண்ணீங்க, வருஷ கணக்குல உள்ள வைத்து நீங்க என்னத்தை கிழிச்சீங்க அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க இல்லையா? இடி ஐடி அதிகாரிகள் நீங்க என்னத்தை புடுங்கினீங்கன்னு ஓப்பனா மக்கள் கேட்கிறாங்க. நம்மை போன்ற அரசியல்வாதிகள் எல்லாம் இது மாதிரி நம்ம கேட்கறது இல்ல. பொதுமக்களை மெரினா பீச்ல மைக் அந்த மாதிரி உங்களமா ஊடகங்கள் மைக்க கொண்டு போறாங்க. வருஷ கணக்குல உள்ள வைத்து அவரை எங்க கட்சிக்கு மிரட்டதான் இடி அதிகாரிகள் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்களா இல்லையா? சரி, நாம ஊடகத்துல கேட்டோமே, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டுல இத்தனை ரைடுகள் பண்ணீங்களே, நீங்க எதை கைப்பற்றினீர்கள், எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் கைப்பற்றினீர்கள், என்னென்ன ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு கிலோ தங்கம் பிடிப்பட்டது, இதெல்லாம் கேட்டோமா இல்லையா? ஸ்டோர் பண்ணாங்களா? அந்த இடி டிபார்ட்மெண்ட் அந்த ஐடி ரைடு வருமானால் நார்ம்ஸ் படி ரூலிங்ஸ் படி என்ன செஞ்சிருக்க வேண்டும், நீங்கள் கைப்பற்றப்பட்ட பொருட்களை பத்திரிகை துறையில செய்தி ஊடகங்களுக்கு நீங்க டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். காமிச்சாங்களா? சரி, இன்னைக்கு துரைமுருகன் அமைச்சர் வீட்டுல பண்றாங்களே, இதுலயாவது கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லி பொருட்களை காமிப்பாங்களா? ஒண்ணு கண்ணது. சும்மா மிரட்டிக்கிட்டு நிரப்பப்பட்ட பாக்ஸுகளை கொண்டு போனாங்களே, இப்ப பெட்டிகளை எது கொண்டு போனீங்க செந்தில் பாலாஜி வீட்டுக்கு? அப்ப இதையெல்லாம் தாண்டியவர்கள் அரசியல் அவ்வளவு வேணாங்க. இந்த இதுல பார்த்தோம்னா திமுக சோதனை அமலாக்கத்துறை அதிகாரிகளே பண்ணிருக்காங்க. இருக்கட்டும்ங்க, திமுகவுடைய அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கட்சி இருக்கக்கூடாது. கட்சி மனமாச்சரியமோ மத நடிப்பு அதெல்லாம் ஒண்ணு இருக்கக்கூடாது. நாங்க அரசுடைய கடமையை செய்யறோம் தான் வரணும், அப்படிதானே வரணும். அப்படி வந்தாங்களா கடந்த காலம் தான் கேள்வி. கடந்த காலில் நடைமுறையில வந்தாங்களா?
இப்ப சுவந்த அதிகாரி மாதிரி நீங்க யாரும் இல்ல. வெஸ்ட் பெங்கால, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜிக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்த சுவந்த அதிகாரி. அவங்கள என்ன செஞ்சீங்க, மிகப்பெரிய 1200 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லிதான் அவங்கள வீட்டுல செந்தில் பாலாஜி மாதிரி நடத்துனாங்க. அவர் பிஜேபிக்கு வந்த பிறகு வந்து மோடி வாஷிங் பவுடரை தெளித்து அவர் வந்து பரிசுத்தவானா ஆக்கி அங்க சுதந்திர அதிகாரியவே வந்து பாஜகவுடைய தலைவராக மாத்தினாங்களா இல்லையா வெஸ்ட் பெங்கால்ல? அப்ப இது என்ன இடி என்ன ஐடி என்று கேட்கிறோம். உங்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வழிக்கு வரல, இப்ப துரைமுருகனை நீ வழி கொண்டு வர போறீங்களா? அவரு வந்து செந்தில் பாலாஜியோட டபுள் மடங்கு அனுபவம் உள்ளவர். அதனால வந்து பார்ப்போம். நாம வந்து என்ன அதுக்காக நான் வந்து துரைமுருகன் ஐயா அமைச்சரை வந்து நான் வரிஞ்சு கட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணவில்லை. நடக்கிறது என்னன்னு பார்ப்போமே. சோதனை சோதனை என்ன பிடிபட போது பார்ப்போமே. நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய அமைச்சரா இருக்கிறார், இவ்வளவு அனுபவசாலியா இருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளதான் எல்லாம் டாக்குமெண்ட், பணம், பொருட்களை வச்சுட்டு போறாங்க. கொஞ்சமாவது அவருக்கு வந்து அனுபவம் இல்லையா? அவர் அமைச்சர், மூத்த அமைச்சர் மட்டும் அல்ல, சபாநாயகர், அதாவது வந்து இது சட்டசபையில வந்து மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர். எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவை முன்னவரா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கு என்ன ரிஸ்க்குங்கிற அவருக்கு தெரியாதா? அவருடைய மகன் கதிரானந்த் எம்பி எலெக்ஷன்ல நின்றாரு. 2019 பயங்கரமா வந்து என்ன செஞ்சாங்க, பணப்பட்டுவாடா பண்ணாங்க. போங்க ரைடு பண்ணி நீங்க என்னது காமி, பயந்துட்டு யாரும் இல்லையே. எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார், எங்கள் தொகுதியுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனு ஓப்பனாக பட்டப்பகல்ல வெட்ட வெளிச்சத்துல மைக்கு போட்டு பேசுறாரு. இடிக்கு ஐடி ரைடுக்கு நாங்கள் பயந்து விடுவோமோ? சொல்றது யாரு? அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் மேல வழக்குகள் இருக்கிறது, கேஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த செஷன்ஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு, சிறப்பு நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க இடி ஐடி ஆட்கள் ஆபீசர்ஸ் வந்து அலுவலர்கள் வந்து எங்க தலையை வெட்டிடுவீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. இப்படிதானே ஓப்பனா பேசுறாங்க, தைரியமால பேசுறாங்க. அவங்க மீது குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் கூட தைரியமா பேசுறாங்க திமுகவுடைய அமைச்சர்கள். என்ன 40க்கு 40 வந்து இங்க அடிச்சுட்டாங்க. அதான் மேட்ரு. இந்தியா கூட்டணி வந்து தமிழ்நாட்டுல 40க்கு 40 அடித்து விட்டார்கள். அண்ணாமலையுடைய அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் வந்து கேலி பொருளாக ஆகிவிட்டது. கிரவுண்டே காலியாகிவிட்டது. பிஜேபி இன்னும் தலையெடுக்க முடியாது. 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் வந்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு மண்ணு ஒட்டாது அப்படிங்கிற நிலை உருவாகி விட்டதுனால இப்ப எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா அடுத்த வருஷம், எதையாவது சிக்காதா, மிரட்ட மாட்டோமான்னு பாக்குறாங்களா என்னமோ தெரியவில்லை. பாஜக தற்போது மிரட்ட வேண்டிய தேவை என்ன, எங்க இருக்கிறது? கூட்டணிக்கு யாரும் போக மாட்டேங்கிறாங்க. பாஜக உருண்டு பிறடுறாங்க. அவங்க கூட்டணிக்கு யாரும் போக மாட்டிருக்காங்க. கூட்டணியில இருந்த மிகப்பெரிய கட்சியா இருந்த அதிமுக விலகி நிக்கிறது. வந்து பாருங்க எடப்பாடியார், கட்சை காப்பாத்தி ஆகணும், சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுலாம் வந்து இல்லாம போய்விட்டது. ஓப்பனா சொல்றாங்க இல்லையா, முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஓப்பனா சொல்றாங்க. ஜெயக்குமார் அண்ணன்லாம் ஓப்பனா சொல்றாரு, நான் வந்து பிஜேபியோட நான் அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் தான் நான் தோல்வி விட்டேன்ங்கிறாருங்க. சிறுபான்மை மக்கள் வந்து அப்படி எங்களை புறக்கணிச்சுட்டாங்கிறாரு. அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கும், 2 அணியுமே வந்து பிஜேபியை வந்து தள்ளிதான் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மண்ணுக்கு இது ஒப்பேறாது இவங்களுடைய அரசியல் என்றுதான் புரிந்திருக்கிறாங்க. எனவே பார்க்கலாம் அவங்க என்னத்தை கைப்பற்றுறாங்க, எதை வந்து துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல என்னெல்லாம் கைப்பற்றாங்க பார்ப்போமே. நம்ம கேட்கறது இப்ப மாதிரி நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணுவீங்களா? இப்பவாவது நாங்க துரைமுருகன் வீட்டுக்கு நாங்க சென்றோம், இன்னென்ன ஆவணம் எல்லாம் கைப்பற்றி இருக்கிறோம், மக்களுக்கு சொல்லணுமா வேணாமா? ரகசிய ரைடா இது, பார்க்கலாம் என்ன வருதுன்னு. அதனால இது போன்ற கேள்விகளை வந்து ஐயா அமைச்சர் துரைமுருகன் எப்படி அணுகுவாரு? ஒரு முறை ஐடி ரைடு நடந்துட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி உடைய அமைச்சருடைய அலுவலகங்கள்ல. அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து துரைமுருகன் அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க, அமைச்சர் அவர்களே, அமலாக்கத்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிற பரிசோதனை, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, என்ன கருதுகிறீர்கள் என்று என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அமைச்சர் துரைமுருகன் சொன்னாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து அமலாக்கத்துறையுடைய சோதனையாக நினைக்கிறேன் அப்படின்ட்டு கடன் செஞ்சாரு. அதே மாதிரிதான் இதை கடந்து செல்வார் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு புறம் இருந்தாலும் பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படாத ஒரு கருத்து வருது. இந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ஐயோ, நம்மள போய் அதுக்கெல்லாம் கண்டனம் எல்லாம் போயிருமே. வன்மையா கண்டிக்கிறோம். எங்க அண்ணன் அண்ணாமலை மட்டும் தான், அண்ணனா தம்பியா? தம்பிதான். இருந்தாலும் அரசியல் தலைவரா இருக்காரு இல்லையா, திரு அண்ணாமலை சொல்லுவோம். திரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து என்ன செய்யணும், பாஜகவுடைய தலைவராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2020 வரைக்கும், 26 வரைக்கும்.
ஏன்னா சாட்டை அடி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து தீ மிதிக்க வேண்டி இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் போய் அந்த மின்சார கம்பியெல்லாம் வந்து தொடக்கூடிய, பற்றி பிடிக்கக்கூடிய போராட்டம் என்றெல்லாம் வந்து மீம்ஸ் போடுறாங்க. அப்ப இந்த மீம்ஸ்லாம் வெளிய வராம போயிடுங்க. அதனால நம்ம வந்து வன்மையாக நம்ம வந்து பதிவு செய்றோம். தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் தலைவரா இருப்பதற்கு மிக பொருத்தமானவர். தயவு செய்து மாத்திராதீங்க. எங்களுக்கு என்டர்டைம் இல்லாம போயிடும். இத எப்படி நாங்க இப்படிதான் பதில் சொல்ல முடியும் அதுக்கு. யார கொண்டு வச்சாலும் என்ன நடக்க போகுதுங்க? ஒண்ணும் நடக்க போறது இல்ல. சாட்டை எடுத்து அடிக்க இல்ல வேண்டியதுதான். இல்ல இப்ப வந்து 2026 தேர்தல்ல வந்து திமுக வந்து அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் இழக்கும்ன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அப்படிதான் தலைவரை சொன்னாரு. மாத்தினா சரி. 40 டெபாசிட் இழக்கும்னு நாடாளுமன்றத்துல சொன்னாரு. டெபாசிட் யாருக்கு இழந்திருக்குது கண்கூடா பாக்குறீங்க. அதே மாதிரி நான் சொல்றேன் 2026 வரைக்கும் அண்ணாமலை தான் இருக்க வேண்டும். பாஜகவுடைய தலைமையக தலைவராக. 2234 தொகுதியிலும் டெபாசிட் வந்து யார் இழப்பா அப்படிங்கிறத நம்ம தேர்தலுக்கு அப்புறம் பேசலாம். அமலாக்கத்துறை சோதனை குறித்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.